முடியாதுன்னு சொல்றவங்களையும், கேலி பண்றவங்களையும் நம்ம எப்படி பார்க்குறோம்ன்றத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும். அதே மாரி தான் தன்னை கேலி பண்ணவங்கள பொருட்படுத்தாம தான் வெற்றியை நோக்கியே பயணிச்ச ஒருத்தவங்களோட வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம யார பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மாணவி பிராச்சி நிகம் அவங்கள பத்தி தான் பேச போறோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து 10th எக்ஸாம் எழுதுறாங்க. எழுதிட்டு அந்த ஸ்டேட்லயே வந்து ஃபர்ஸ்ட் லெவலா வராங்க. ஸோ எல்லாருமே அதுவரையும் பார்த்தீங்கன்னா அவங்கள யாரும் கலாய்க்கல. அதாவது லோக்கலா கலாய்ச்சிட்டு அப்படி இப்படின்னு இருந்தாங்க. அவங்களோட ஃபோட்டோ வந்து அப்போ வெளியிடுறாங்க. அதாவது மாநிலத்திலே ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த மீசை, தாடி அதெல்லாம் இருக்கு. எல்லாருமே வந்து உருவ கேலி பண்றாங்க. ஆனா அவங்க வந்து அதெல்லாம் பொருட்படுத்தல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் எனக்கு குடுத்த உருவம் இதுதான். அத நான் வந்து மாத்த விரும்பல. ஸோ இந்த கேலியெல்லாம் நான் பார்த்தேன்னா என்னால முன்னேற முடியாது. ஏன்னா எங்க வீடு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படிப்புக்கான வேலையை தொடர்ந்துட்டே வராங்க. இப்போ போன வந்து +2 தேர்வுலயும் பார்த்தீங்கன்னா 91.2% எடுத்திருக்காங்க. அப்பயும் வந்து கேட்கறாங்க, "என்னங்க உங்கள இவ்ளோ கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பட் உங்களுடைய முயற்சியிலேருந்து நீங்க தளரவே இல்லையா?" அப்படின்னு கேட்கறாங்க. இல்லங்க அவங்களுக்கு வந்து என்ன கலாய்க்கிறவங்களுக்குலாம் அது ட்ரெண்ட் மாதிரி. இப்போ வந்து ட்ரெண்ட் பண்றது தான் வந்து சீரியஸா போயிட்டு இருக்கேன். அந்த மாரி தான். என்ன ஒரு நாள் இது பண்ணிட்டு விட்டுருவாங்க. பட் எனக்கு அப்படி கிடையாது. நான் ஐஐடில வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கைய வந்து தொடர்ந்துட்டு வராங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்குடா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா உறவு கேலி பண்றாங்க. நம்மளால முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நெறைய வேலைய வந்து நம்ம செய்யறதுக்கு முற்பட்டாலும், அந்த கலாய்க்கிறாங்க, நம்மள வந்து வேதனைப்படுத்துறாங்க அப்படின்றதுக்காக நம்ம விட்டுர்றோம். ஸோ இவங்கள ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து நீங்களும் வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.